பாத்து வாமா. ஜாகிரதையா உள்ள போமா. மாப்பிள நான் பணம் கொடுத்துட்றேன். சரிங்க மாமா. என்ன பாக்குற செல்லம், பாட்டி வீட்டுக்கு வந்துட்டோம். பாலா சீக்கிரம் ஆரஞ்சு செட்டை கொண்டா. இத வந்துட்டேன். வந்தாச்சா? வேற வந்துட்டான் போல. ஆனா உனக்கு தான் என் பேரனை ஆஸ்பத்திரி வந்து பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்காம போயிடுச்சு. ஏண்டா நான் ஊர்ல இல்லங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. காலையில தானடா வந்தேன். ஓஹோ அப்படியா? மாப்பிள இப்படி சேர்ந்து நில்லுங்க. நில்லுங்க மாப்பிள. இருக்கட்டும். உள்ள போங்க. பார்த்து போமா. என்ன மாப்பிள ஸ்வீட் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? என்ன சார் உங்களுக்கு இல்லாத ஸ்வீட்டா? ஆமா ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. இந்தாங்க மாப்பிள. என்ன பார்த்த உடனே உனக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு தோணாதா? எல்லாருக்கும் என்னப்பா நீ? இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல இருக்கு. இருக்காதா பின்ன? பையன் எல்லாம் பிறந்திருக்கான். அது ஆமா. மட்டும் இல்ல, கோடீஸ்வரி நாகவல்லிக்கு பேரன் பிறந்திருக்கான். குடு. எல்லாரும் கொடுங்க. என்ன உன் மாப்பிள ரொம்ப குஷியா இருக்காரு? ஏண்டா இருக்காதா? எனக்கே படு குஷியா இருக்கும்போது மாப்பிளைக்கு இருக்காதா என்ன? என்னடா நீ? ஆமா இவங்க அம்மா கோடீஸ்வரின்னு சொல்றாரு. இவர் என்ன பண்றாரு? ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சும்மா தானடா ஊரை சுத்திட்டு இருக்காரு. டேய் ஏன்டா பேசுற நீ? அது இருக்கடா கொஞ்சமா உனக்கு? டேய் நான் உண்மைதானடா சொன்னேன். டேய் ஏதோ ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சும்மா விடுறேன். இல்ல நடக்கிறதே வேற. போடா போடா போடாங்கறல்ல. மாப்பிள சும்மா இருங்க. இந்தாங்க மாப்பிள. ச்சே வந்தது வராதுமா. இந்த சாமி இப்படி பண்ணிட்டு போயிட்டானே. என்னன்னு கேளுங்க. நாகு, எதுக்கு எங்க ரெண்டு பேரையும் அவர் சொன்ன? அந்த ரங்க வந்து பேசிட்டு போனான்ல, அது விஷயமா பேசுறதுக்கு தான். அவன்லாம் ஒரு ஆளுன்னு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? ஏதோ வேலைக்காரன், அவன் விசுவாசத்தை காட்டிட்டு போறான், அவ்வளவுதான். அவன் வேலைக்காரன் தான். யாரோட வேலைக்காரன்? அண்ணாச்சியோட வேலைக்காரன். சாதாரணமானவன் தான். ஆனா அண்ணாச்சி சாதாரணமான ஆள் இல்ல. ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டு சைலண்டா எவ்வளவு வேலை பார்த்திருக்காரு. இந்த உயில் விஷயம் கூட முதல்ல அண்ணாச்சிக்கு தான் தெரிஞ்சிருக்கு. ஊர் உலகத்துக்கே தெரியாத என்ன பத்தின ரகசியம் ரங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை இப்படியே விட்டோம்னா கடைசியில நாம இந்த வீட்டிலே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. ஏன் அத்தை, இந்த அண்ணாச்சி ரங்கனை வச்சுத்தானே ஆட்டம் காட்டிட்டு இருக்காரு. பேசாம அந்த கிழவனை போட்டு தள்ளிட்டா? அதுக்கான நேரம் இப்ப இல்ல. அந்த ஆள் மேல கைய வச்சோம்னா நமக்கு எதிராவே எல்லாம் மாறிடும். இப்ப நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல. வேற நாகு, அண்ணாச்சி அடுத்து என்ன பண்ண போறாரு, அதை நாம எப்படி தடுத்து நிறுத்தலான்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன செய்வான்னு நினைக்கிற? சொத்தை நம்ம பேருக்கு மாத்த போறோங்கிற விஷயம் அண்ணாச்சிக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அதுக்கு தடை வாங்கறதுக்கு கோர்ட்டுக்கு போவாரு. அப்படி கோர்ட்டுக்கு போனா உயில கோர்ட்ல சரண்டர் பண்ணணும். கோர்ட்டுக்கு போற வழியில அந்த உயிலை நாம மாத்தணும். மாப்பிள, அத்தை, அதை நீங்க தான் செய்றீங்க. ஐயோ அத்தை, அது ரொம்ப ரிஸ்க். அதுவும் இல்லாம இது உயில் விஷயம். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. ஆபீஸ்ல வச்சு மாத்தினாதானே? ஆபீஸ்ல இருந்து கோர்ட்டுக்கு வர்ற வழியில அத மாத்தணும். அத்தை,
உண்மையிலேயே நீங்க பெரிய கிரிமினல். ம், இல்லத்த பிரில்லியன்ட்னு சொல்ல வந்த டங்க் ஸ்லிப் ஆயிருச்சு. பாத்து நாக்கே இல்லாம போயிடும். அத்தை நான் சொல்றது நடக்கணும், சொல்லும்போது நடத்தணும். புரிஞ்சுதா? சரிங்க அத்தை. மாப்ள மாப்ள பேச்ச ஒண்ணு வச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அதுலயும் மண்ணு விழுந்துற போகுது. சும்மா இருங்க மாமா, நீங்களே போட்டு கொடுத்துறாதீங்க. நாகு பிரமாதம். சின்ன பொண்ணு மாப்பிள்ளைய சாப்பிட வர சொல்லுமா. வரேம்மா. ஏங்க ஏங்க சாப்பிட வாங்க. நீ போ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டு வந்துடலாம் வாங்க. எனக்கு பசிக்கலன்னு சொல்றல, பேசாம போக மாட்டேன். என்னங்க அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, எவ்வளவு நேரம் தான் வெறும் வயித்தோட இருக்க போறீங்க? வாங்க. இப்ப வர போறீங்களா இல்லையா? எந்திரிச்சு வாங்க. என்ன பாலா, ரெடியா? உக்காருங்க உக்காருங்க. வாங்க மாப்பிள்ள உக்காருங்க. என்ன மாப்பிள, இன்னும் கோபம் தெரியல போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பதில் சொல்ற விதத்திலே தெரியுதே உங்க கோபம் தீரலன்னு. ஆமா, கோவம் தீரலதான். அந்த ஆள் எதுக்கு மாமா தேவையில்லாம பேசணும்? அப்படி அவன் என்ன பெருசா பேசிட்டான்? ஏங்க சாப்பிடும்போது என்னங்க பேச்சு? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க. அப்பா யாரு என்னப்பா பேசுனா? அதாம்மா, பக்கத்து வீட்டுல சாமி இருக்கான்ல, அவன் ஏதோ விளையாட்டா கேட்டான். அது மாப்பிள்ளைக்கு சுருக்குன்னு பட்டுருச்சு. அந்த ஆளு ஒரு லூசு. அப்படி என்னதாப்பா பேசினார் அவரு? அது வந்துமா, மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து சும்மா தானே இருக்காருன்னு சொன்னான். இதை ஒரு பெரிய மேட்டரை எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளை கோச்சிக்கிட்டாரு. மாமா, நீங்க சொல்றத பார்த்தா அந்த ஆள் சொன்னதுல தப்பே இல்லைன்னு சொல்லுவீங்க போல. சரிங்க மாப்பிள்ளை, உங்க பேச்சுக்கே நான் வரேன். இப்ப அவன் பேசுனதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க? அம்மா, இது அவனா கேட்ட மாதிரி தெரியல, நீங்களா சொல்லி கேட்ட மாதிரி இருக்கு. ஐயோ அப்பா விடுங்களேன்ப்பா. அந்த ஆள் தான் ஏதோ பேசிட்டு போயிட்டானா, அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க பேசாம இருக்க மாட்டீங்களா? பேசாம சாப்பிடுங்க நீங்க. ஏண்டி, நாங்க என்ன சண்டையை போட்டுட்டு இருக்கோம்? கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? இத பாருங்க மாமா, எனக்கு தெரிஞ்சாகணும் அவன் பேசுறது சரியா இல்லையா. ஐயோ என்னங்க விடுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல சின்ன பொண்ணு, எனக்கு தெரிஞ்சாகணும். மாப்பிள, என்ன கேட்க கூடாது கேட்ட மாதிரி நீங்க டென்ஷன் ஆவறீங்க? சரி, நானே கேக்குறேன் மாப்பிள. உங்க அம்மா என்னதான் கோடீஸ்வரியா இருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு மத்தவங்க பாப்பாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? எவ்வளவுதான் பரம்பரை சொத்து இருந்தாலும் சொந்த உழைப்புல எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க மத்தவங்க பாப்பாங்க. அதை வச்சுதான் மதிப்பாங்க. அப்போ எங்க அம்மாவோட சொத்தை பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. நாளைக்கே எங்க அம்மா கண்ணை மூடிட்டா பேர பேர சொல்லி சொத்தை கேட்க மாட்டீங்க. ஐயோ மாப்பிள, சொத்தை பத்தில யார் மாப்பிள கேட்டாங்க? சொந்த கால நின்னு பொழைக்கணும் தானே சொன்ன. என்னடி இது? இத பாருங்க மாப்பிள, நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தால ஊர்ல உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்ணவோ இல்ல வேலைக்கே போக முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நானே இங்க ஒரு நல்ல வேலை பார்த்து தரேன், நீங்க இதுல ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லையா ஒரு சின்னதா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தரேன், அதை பார்த்துக்கிட்டு இங்கேயே சந்தோஷமா இருங்க. அப்போ என்ன வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றீங்க? நல்ல பக்காவா பிளான் பண்றீங்க மாமா. இப்ப எங்க வீட்டுல இருக்கும்போது யாரும் வந்து எட்டி பார்க்கல. இன்னைக்கு என் சூழ்நிலை சரியில்லை, பிரசவத்துக்காக நான் இங்க வந்தா ஏதோ ஆசைப்பட்டாலேன்னு. இப்போ பேரனும் நல்லபடியா பிறந்துட்டான். இதே காரணமா வச்சு இவளை இங்கே வச்சுக்கலான்னு பக்காவா பிளான் பண்றீங்கல்ல. இத பாருங்க மாமா, ஒன்னு சொல்ற கேளுங்க.
நீங்க தான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கீங்களே தவிர எங்க அம்மா பையனை கட்டி கொடுக்கல, அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன மாப்பிள்ள இது அர்த்தமில்லாத பேச்சாரு? ஏமா மாத்தமில்லாத பேச்சு? ஏங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? ஏய், நீ சும்மா ரெடி. கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவர்கிட்ட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இந்த காலத்துல வேலை வெட்டிக்கு போகாம சும்மா உட்கார்ந்து இருந்தா யார் தாண்டி பேசாம இருப்பாங்க? ஐயோ அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. ஏய். நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. டேய், இவ்வளவு பேச்ச கேட்டுட்டு நான் சாப்பிடறதுக்கு என்ன சொல்ற கட்டவனா? எனக்கு சாப்பாடு வேணும், ஒண்ணு வேணும். சாப்பிட்டு கேட்க விடுங்க. என்ன போயிட்டலாம்? நீ சும்மா இருமா, உனக்கு புரியாது. ஏங்க நீங்களா சாப்பிட்டு போங்க. என்னம்மா நடக்குதுங்க? ஐயோ தலை எழுத்து. தாத்தா உள்ள வாங்க சார். வாங்க வக்கீல் சார், உட்காருங்க. அர்க்கணி, தாத்தா. சாருக்கு காஃபி எடுத்துட்டு வாப்போ. சரிங்க தாத்தா. அப்புறம் வக்கீல் சார், நான் வந்து சொல்லுங்க. நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். தாத்தா எங்க? ஃபோன் கால் வந்தது, பேச வெளியே போயிருக்காரு. ஆ, அப்புறம் இருக்கா, நீ எப்படிமா இருக்க நீ? நல்லா இருக்கேன். என்ன சொல்லிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் வேற ஏதோ சொல்ல வந்தீங்களே? அதான் நாளைக்கு கோர்ட்ல டாக்குமெண்ட்டை எப்படியாவது சப்மிட் பண்ணணும். அதை பத்தி கவலையே படாதீங்க, நான் கண்டிப்பா சப்மிட் பண்ணிடுறேன். சரி. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப நல்லது. நான் வரேம்மா. சரிங்க சார். தாத்தா ம், என்ன தாத்தா வந்ததுல இருந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அர்க்கணி, இப்ப எதுவுமே என்கிட்ட கேட்க, எதையுமே சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான். அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்க. மத்ததெல்லாம் அப்புறமா விளக்கமா சொல்றேன். அது இல்ல தாத்தா, அண்ணாச்சி வீட்லயும் யாருமே இல்ல. லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போனாங்கன்னு தெரியல. இடையில நீங்களும் கொஞ்ச நாளா எங்க போறேன்னு கூட சொல்லாம போயிட்டீங்க. அதனாலதான் ஒருவேளை அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். அர்க்கணி, அவங்க இப்ப எங்க இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், கூடிய சீக்கிரம் அவங்க எங்க இருக்காங்கிறது தெரியும், தெரிய வரும். அது வரைக்கும் நீ தைரியமா இரு. புரியுதா? புரியுது தாத்தா. நான் போய் சமைக்கிறேன். இந்தாங்க குடிங்க. சரி சரி, நீ போ. ஏங்க மாப்பிள்ளை இன்னும் வரலையா? வரலடி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருக்க கூடாதா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இப்படி கொஞ்சம் வாமா. ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதா? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி பண்ணி தொலைச்சிட்டீங்களே. என்னங்க நீங்க? பாவம், அவ வேற அழுதுகிட்டே இருக்கா. என்ன என்னடி பண்ண சொல்ற? என்னம்மா, மாப்பிள்ளை ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லப்பா. நீயாவது ஃபோன் பண்ணியா? இல்ல. ஃபோன் பண்ணி வர சொல்ல வேண்டியதுதானம்மா? எதுக்குப்பா? எதுக்கு மறுபடியும் அவரை அவமானப்படுத்துறதுக்கா? என்னம்மா இப்படி பேசுற? என்னப்பா, எவனோ ஒருத்தன் இவரை ஏமாத்திட்டு போனதுக்கு எல்லாரும் சேர்ந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் இவரை தூக்கி உள்ள வச்சிருச்சு. அதுல இருந்து அவர் ஒரு பைசா எடுக்கல தெரியுமா?
வெளியில இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு மனசு நொந்து போயிருப்பாருன்னு நீங்க யாருமே உணரல. ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆளாளுக்கு கிண்டல் பண்றதுமா கேலி பண்றதுமா இருந்தாங்க. அதை தாங்கிக்க முடியாம தான் அவர் இங்கேயே வந்தாரு. இங்க வந்ததுக்கு அப்புறமும் நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு அதே மாதிரி பேசினா என்னப்பா அர்த்தம்? அப்புறம் உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் என்னப்பா வித்தியாசம்? சின்ன பொண்ணு, அப்பா மாப்பிள்ளை அவமானப்படுத்தணும்னு நினைச்சு பேசலம்மா. ஏதோ சுயமா சம்பாதிச்சாருன்னா அவருக்கும் கௌரவமா இருக்கும்னு சொன்னாரு. சொல்றதுக்கு ஒரு முறை இல்ல. இப்படிதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுவாங்களா? அம்மாடி, அப்படி நான் என்னமா தப்பா பேசிட்டேன்? இல்லப்பா, நீங்க யாருமே தப்பு பண்ணல. ஆனா உங்களெல்லாம் நம்பி என் புருஷனை இங்க கூட்டிட்டு வந்து பாருங்க, அதுதான் நான் பண்ண தப்பு. ஐயோ சின்ன பொண்ணு, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அம்மா, தயவு செஞ்சு இனிமே என்ன சாப்பிட சொல்லாத. என் புருஷன் என்னைக்கு சம்பாதிக்கிறாரோ அன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு என் புருஷன் மரியாதை தான் முக்கியம். சின்ன பொண்ணு நில்லுமா. மாப்பிள்ளைக்கு போன் போட்டு இங்க வர சொல்லுமா. நான் வேணா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மாடி, அப்பாதான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்லம்மா. போன் பண்ணுமா. ஏங்க உங்க போன் கொடுங்க. இந்தாமா. இந்தாமா phone போன் பண்ணுமா. பண்ணுமா. பேசு. சொல்லு. என்னங்க, எங்கங்க இருக்கீங்க? என்னங்க இதெல்லாம்? எவ்வளவு ஆசையா ஒரு குழந்தைய பெத்திருக்கோம். அத கையில எடுத்து நிம்மதியா ஒரு நாள் கூட கொஞ்சம் முடியாம இப்படி போயிட்டீங்களே. நீங்க திரும்பி வாங்க. அப்பா, உங்க அப்பா பேசுற பேச்சை கேட்டுட்டு சட்டை பண்ணாம வீட்டுல உட்காந்து திட்டிட்டு இருக்க சொல்றியா? எங்க அவர்தான் தெரியாம பேசிட்டேன், சாரி சொல்றேன்னு சொல்றாருங்க. அப்புறம் என்னங்க, வீட்டுக்கு வாங்க. இப்படி குடுமா. நான் பேசுறேன். குடுமா. அப்பா பேசணுமா? குடுமா. மாப்பிள்ள, நான் பேசுனது தப்புதான் மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க போனதுல இருந்து என் பொண்ணு சாப்பிடாம இருக்கா. ஏற்கனவே குழந்தை பால் குடிக்கலையேன்னு பிரச்சனை. இதுல இவ சாப்பிடாம இருந்தா என்ன ஆகுறது? பேசாம வாங்க மாப்பிள்ள. வந்துருங்க மாப்பிள்ள. கொடுங்கப்பா, நான் இந்த பேசுறேன். பேசுமா. என்னங்க, இப்ப நீங்க வரீங்களா இல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க, அங்க நான் குழந்தையை தூக்கிட்டு வந்துடுறேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே வரேன். போன வை. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்துருங்க. என்னம்மா சொன்னாரு? வரேன்னு சொல்லிட்டாரு. இத பாரு, அவர் வந்த உடனே அவரை சமாதானப்படுத்தி சாப்பிட வை. ஏங்க, அவர் வர நேரத்துல நாம இங்க இருக்க வேண்டாம். இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னடி என்னைய குத்தம் சொல்லிட்டு இருக்க? திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சொன்னா நீங்க கேட்கவும் மாட்டீங்களா? வாங்க முதல்ல. சரி. சின்ன பொண்ணு, இத பாரு, மாப்பிள்ளை வந்தா ஒழுங்கா சாப்பாடு போடு, சமாதானப்படுத்து, மனசுல எதையும் வச்சுக்காத, சரியா? அழாது, கண்ணை தொடச்சுக்க. நீங்க வாங்க முதல்ல, போனை கொடுமா. வாங்க. என்னங்க, வாங்க சாப்பிடலாம். இல்ல, எனக்கு வேண்டாம். சரி விடுங்க, வந்து படுங்க. வாங்க. சின்ன பொண்ணு, நீ சாப்பிட்டியா? இல்ல. சரி, சாப்பாடு எடுத்து வை, 2 பேரும் சாப்பிடுவோம். போமா, எடுத்து வை. போதும், நீ உட்காரு உட்காரு. போதும். எங்க உங்க அப்பா? நிறைய கேள்வி கேட்பேன்னு உள்ள போய் உட்காந்துட்டாரா? ஏங்க, அவர்தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாருல்ல. போன்ல தானே கேட்டாரு. அப்படி என்னங்க அவர் மேல உங்களுக்கு கோவம்?
அவர் என்ன தப்பா பேசிட்டாரு? ஆமா அவர் ஒன்றும் தப்பா பேசல, தப்பெல்லாம் என் மேலதான். இப்படி வேலை வெட்டிக்கு போகாம தண்டை சோறு சாப்பிட்டு இருக்கிறேன் பாரு, நான் தான் தப்பு. கரெக்டுமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இது பாருங்க, முதல்ல உண்மை யார் சொன்னாலும் அதை ஏத்துக்க பழகிக்கணும். அப்பதான் நம்மள நாமளே மாத்திக்கிட்டு முன்னேற முடியும். இப்படி ஒருத்தங்க சொன்னதும் கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்புறம் நம்ம தப்ப உணரவே முடியாதுங்க. இப்ப நானே கேக்குறேன், ஆம்பளைங்க வேலைக்கு போகாம வீட்லயே உட்கார்ந்து இருந்தா மத்தவங்க தப்பா தாங்க பேசுவாங்க. இததாங்க எங்க அப்பாவும் சொல்ல வந்தாரு. இது தப்புன்னா சொல்லுங்க, தூங்குறவரை எழுப்பி மன்னிப்பு கேட்க சொல்றேன். கேட்க சொல்லுவா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப பேசாம சாப்பிடுங்க. நீ சாப்பிடு.